இந்த பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமா இருக்கு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒண்ணு எனக்கு ப்ராப்ளம், மத்தவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தா, இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க. வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்காரா? அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா, இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தவங்க வந்து இவர் பேசாம இவர் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்றது? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மள பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும், எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும், எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற கல்லிப்பள்ளி தானு சார் அவர்களே, தமிழ்குமரன் அவர்களே, கண்ணன் அவர்களே, மதுரை செல்வம் அவர்களே, சிம்ரன்ஜி அண்ட் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். முக்கியமா வந்து கமல்ஹாசன் சார் அவர்கள் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து. கமல் சார் வந்து இப்ப சொன்னாங்க வந்து, இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்போவே வந்து டெர்ரஸ்ல வந்துட்டு, "ரஜினி இப்போ ஆஃபீஸ் பெருசா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணணும்" அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் பிஸி ஆயிட்டாரு. நானும் வந்து பிஸி ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியஸா சிவாஜிக்கு அப்புறமா வந்து 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 பேசுற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாட்டி லாஸ்ட் வரும்போது அவர் டோன்லயே கொஞ்சம் இதா இருந்தது. "ரஜினி படம் பண்ணணும்" அப்படின்னு. "சரி சார் நம்ம பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டைரக்டர் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அஸ்வத் மாரிமுத்து வந்து இது 4வது டைரக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி அது வந்து சரியா திஸ்டிங் வரலன்னு சொல்லி அது அப்படியே வந்து இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி. சுந்தர் சி சாருக்கு வந்து வேற ஒரு படமும் இருந்தது. கொஞ்சம் டிலே ஆயிட்ட மாரி இருந்தது. அதனால நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார். நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி. அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது. அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பத்தி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பத்தி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா அந்த மாரி எல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்றோம். டைம் கன்சியூமிங். ஸோ அதனால வந்து அத வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்து நம்ம வந்து இந்த படத்துக்குள்ள வந்தாரு. கமல் முதலே சொன்ன மாரி இந்த டென்ஷன் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, கமல் வந்து கூப்பிட்டு, "ரஜினி, நான் கதையும் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அத நீங்க பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பெரிய ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு நமக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம போட்ட பிறகு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், "இல்ல கமல் சார், இந்த கதையெல்லாம் வேண்டாம். எல்லாம் நம்ம தலையில கட்டிடாதீங்க. நீங்க கதைய கேட்டு, நீங்க ஓகேன்னு சொன்ன பிறகு தான், நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதைய கேட்டார். ஸோ கதைய கேட்டு, "எஸ் நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லி, இந்த படத்த வந்து நாம வந்து இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டா நாம என்ன சொல்லி என்ன பண்ணா கூட, அஸ்வத் மாரிமுத்து மேல வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுக்காக எல்லாமே வந்து உங்க தலைமையில நம்ம போட்டுட மாட்டோம். 100% நம்ம எல்லாம் எல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ குரூப் ஒர்க். இட்ஸ் எ கம்பைன்ட் ஒர்க். இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஓன்லி சக்சஸ் நோக்கி தான் நாம வந்து இத உழைப்போம். அண்ட் டெஃபினெட்லி படம் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர், யங் பிளட். அவர் படம் அந்த டிராகன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்டர்டெயின்மென்ட் மட்டும் இல்லாம ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். அதோட ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில வந்து குடுத்திருந்தாங்க. அட் தி சேம் எக்ஸலென்ட் ஹி ஹஸ் எ கேமராமேன் அண்ட் க்ரூ. ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. கடவுள் புண்ணியத்துல நல்லா வரணுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. அண்ட் கமல் என்னுடைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஆல்ரெடி நம்ம எவ்வளோ சொன்னா கூட அது வந்து கம்மி தான். அவர் வந்து எனக்கு வந்து அவர் செஞ்சிருக்கிற எனக்கு வந்து உதவியா, இல்ல என்கரேஜ்மென்ட்டா, இல்ல கோஆப்பரேஷனா என்ன சொல்றதுன்னு சொல்லி அதுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது. 75, 76, 77லலாம் அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார். அப்பதான் நான் புதுசா வந்ததெல்லாம். இளமை ஊஞ்சல் ஆகிறது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதில வந்து எவ்வளோ பெரிய பேரு, புகழும் எனக்கு வந்து கொண்டு வந்து குடுத்த படம் அது. அதில முதல்ல நான் பண்றதா இல்ல. அந்த கேரக்டர் வந்து ஜெய் கணேஷ் பண்றதா இருந்தது.
நான் அது கன்னடா, தெலுங்கு, தமிழ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அவர் டேட் கேட்கும்போது டேட் கிடையாது. அப்புறம் கமல் வந்து ஃபோன் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி, "இல்ல சார், இளமை ஊஞ்சல் ஆகியதுன்னு போடுறீங்க. நீங்க ரஜினிய போடுங்க." ஸ்ரீதர் சார் கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி, "ரஜினி, நான் கூட டேட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்றேன். நீங்க பண்ணுங்க, வாங்க, நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லி அவரால தான் அது இளமை ஊஞ்சல் அழைக்கிறது படமே நான் பண்ணது. அதுல ஒரு சீக்வென்ஸ் வருது. அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமல் வருவாங்க. நான் இந்த பக்கம் நின்னுட்டு, அவர் பேர் கூப்பிடுறேன். கமல் இந்த பக்கம் பார்க்குறாரு. "இங்க, இங்க" அப்படிங்கிறேன். இன்னும் ஒரு வருடத்துக்கு முன்னாலே வந்து நான் டைரக்டர் சார் ஸ்ரீதர் சார் கிட்ட பேசும்போது, நான் இப்படி பண்றேன்னு சொல்லும்போது, "சரி, நல்லா இருக்கு. பட் கமல் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாரா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல சார், டெஃபினட்டா நினைக்க மாட்டாருன்னேன்." "சரி, பார்க்கலாம்." சரி, வந்தாங்க. கமல் இப்படி நான் சொல்லிட்டு, "இங்க, இங்க கமல், ரஜினி சூப்பர்." அப்படின்னு சொன்னாரு. ஸோ சூர்யா சார் வி அப்ரிஷியேட்டட் சோ மச். எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சோ நைஸ் அப்படின்னு. ஸோ ஈவன் அந்த ஆடுபுலி ஆட்டம். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு மோட்டார் பைக்ல ஷேவ் பண்ணிட்டு இருப்போம். ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வந்துருவான். போலீஸ் வந்துரும். அப்படியே ஓடி போகும்போது, அ அதுக்கப்புறம் பைக்ல போகும்போது அவர் ஷேவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். சரி, ஷூட் பண்ணும்போது, "சார், ஷேவ் பண்ணிட்டு நான் ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, எஸ்பி முத்துராமன், "ஷேவ் பண்ணிட்டு ஓட்டுறதா? யோவ்! என்னய்யா இது? அதெல்லாம் வேண்டாம்." அப்போ கமல் பக்கத்திலே இருந்தாரு. "சார், நல்லா இருக்கும் சார் அது. இதெல்லாம் புதுசு. அவரு புதுசு பண்ணா நல்லா இருக்கும்." இந்த மாரி நான் சொல்லிட்டே போலாம். சொல்லிட்டே போலாம். அந்த மாரி ஒரு கமல் செஞ்ச அந்த உதவிக்கெல்லாம், என்கரேஜ்மென்ட்டுக்கெல்லாம் அவருக்கு அது சொல்லிட்டே போலாம் அது டெஃபினெட்லி. ஸோ இந்த படம் நாம பண்றது ராஜ்கமல்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு எனக்கு. அண்ட் இப்பவும் சொல்றேன், கமல் சார், அப்படியே விட்டுடாதீங்க. படத்துல நீங்க பார்த்து அப்பப்போ உங்களுடைய நீ நீ நீங்களும் இன்வால்வ்மென்ட் திஸ் திங் இருக்கணும். அண்ட் இந்த படம் டெஃபினெட்லி நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நல்லா வரணும். அண்ட் உங்களுடைய பிளெஸ்ஸிங்னால நாளைக்கு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சிம்ரன்ஜி கூட ஆஃப்டர் பேட்டை நம்மளுடைய பேர் ரொம்ப ரொம்ப ஜனங்க லைக் பண்ணாங்க. அது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நெனச்சாங்க. ஸோ இந்த படத்துல ஃபுல்லா நல்ல சீன்ஸு அண்ட் நல்ல கேரக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு. நல்ல ஒரு அஸ்வத் சொன்ன மாரி நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டோட ஒரு நல்ல ஒரு த்ரில்லர். இந்த படம் வித் அனீஸ் மியூசிக் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மகேந்திரன். அவர பத்தி என்ன சொன்னாலும், எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான் ஆகும். ஏன்னா, கமல் சார் மாரி ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு அந்த மாரி ஒரு ரைட் ஆன் திஸ் திங் இல்லன்னு சொன்னா, அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா, அவருடைய இதே வேற. அவரு பணம், அது இது இத பத்தியெல்லாம் அதெல்லாம் அவருக்கு சினிமா, 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 கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி அதுல தான் அவர் வாழ்க்கையே. அதுக்கு கரெக்ட்டா அவர் போக்குல விடாம கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு மகேந்திரன் அந்த மாரி அவருக்கு கிடைச்சது எனக்கு மிக மிக சந்தோஷம். நன்றி. தேங்க் யூ.